வெங்காயம் தக்காளியை கையில் நல்லா பிசைஞ்சு எங்கள் அத்தை தக்காளி தொக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க. சப்பாத்திக்கு தாங்க ரெடி பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. வெட்டின வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கையில் நல்லா பிசைஞ்சிட்டாங்க. கையில் பிசைஞ்சாதாங்க டேஸ்ட்டு. கஷ்டமாக இருக்க பட்சத்தில் மிக்சியில் போட்டு லைட்டாக சுற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகி கடுகு போட்டு வெடிச்சதும் ஜீரகம், கருவேப்பிலை போட்டு கையில் பிசைஞ்சு வச்சதையும் சேர்த்துட்டாங்க. ஓரளவு வதங்கினதும் பூண்டு விழுது, தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பூண்டோட பச்சை வாடை போக நல்லா வதக்கிட்டு மசாலா சேர்த்துட்டாங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம், காஷ்மீரி சில்லி பவுடர் 3 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டாங்க. காஷ்மீரி சில்லி பவுடரில் காரம் அதிகமாக இருக்காது, கலர் நல்லா கொடுக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடுவாங்க. தொக்கு பதத்துக்கு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவாங்க. எங்கள் அத்தையோட இந்த ஸ்டைல் தக்காளி தொக்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.